அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மற்ற சஹாபாக்களும் இருக்கக்கூடிய சமயத்தில் தருணத்தில் ஒரு தடவை ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஹல் அன்தும் முஃமினூன, என்ன நீங்க முஃமின்களா என்று கேட்க எல்லா சஹாபாக்களும் அமைதியாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பது தெரியவில்லை. அப்பொழுது ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நஅம் யா ரசூலல்லாஹ், நஹ்னு முஸ்லிமூன் வ முஃமினூன், நாங்கள் எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக இருக்கின்றோம் என்று சொல்ல, உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், வினவினார்கள், என்ன அடையாளம், என்ன ஆதாரம், என்ன அத்தாட்சி இருக்கிறது, என்ன தலீல் ஹுஜ்ஜத் இருக்கிறது, நீங்கள் எல்லாம் முஃமின்கள் என்று சொல்வதற்கு என்று கேட்க, ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 3 விஷயங்களை சொன்னார்கள். ஒன்று, வனஸ்பிரு அலல் பலாய், எங்களுக்கு சோதனையும் பிரச்சனையும் குழப்பங்களும் வேதனைகளும் இன்னல்களும் இடையூறுகளும் நோயும் வரும் என்றால், இடையூறு செய்யும் என்று சொன்னால், தடையாக இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் நஸ்பிரு அலல் பலாய், பலா முசீபத்துக்கள் வரும் பொழுது நாங்கள் பொறுமையை ஏற்படுத்திக் கொள்கின்றோம், பொறுமையாக இருக்கின்றோம். ஒன்று. இரண்டாவது, வனஷ்குரு, அல்லாஹ் நமக்கு கொடுத்த நிஅமத்துக்களை, வைன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்து விட்டால் எண்ணவே முடியாது. அத்தனை உபகாரங்களை அல்லாஹ் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றான். ஒரு மனிதன் ஒரு உபகாரத்தை செஞ்சுட்டு ஊருக்கெல்லாம் சொல்லுவான், நான் இப்படி செஞ்சேன். நல்லவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்கள வேதனைப்படுத்தும் பொழுது சில நேரங்களில், சில சமயங்களில் வேறு வழி இல்லாமல், குறிப்பாக பெற்றோர்களை பற்றி நான் வேதனைப்படுத்தும் பொழுது அவர்கள் புலம்புவார்கள் அல்லவா, நான் என் பிள்ளை எப்படிலாம் வளர்த்தேன். அந்த மாதிரி நல்ல நண்பன், நல்ல மனிதர்கள் நல்ல விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் மூலமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அவர்களை இடையூறு செய்யும் பொழுது எவ்வளோதான் பொறுத்து கொள்வார்கள். அவன் நல்லது செய்கிறான், நம்ம அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு உலகம் அதுதான். எவன் நமக்கு நல்லது செய்கிறானோ அவனை அடிக்கிறது, எவன் நம்ம கெடுதி செய்கிறானோ அவனை பக்கத்தில் வச்சுக்கிறது. எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? வனஷ்குரு, அல்லாஹுடைய உபகாரங்கள் எண்ண முடியாத அளவிற்கு ஏராளமான உபகாரங்களை அல்லாஹு தஆலா நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றான். நஷ்குரு, அந்த உபகாரங்களுக்கு பிரதிபலனாக நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கின்றோம் என்பதாக ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள். மூன்றாவது விஷயம், வனர்தா பில் கதாய், அதாவது அல்லாஹ் நமக்கு விதியாக்கியதை நர்தா, நாங்கள் பொறிந்து கொள்கின்றோம். யா ரசூலல்லாஹ், எனக்கு இதுதான் ரிஸ்க்கு, நாங்கள் பொருந்தி கொள்கின்றோம். எனக்கு இதுதான் ஹிதுமத்து, நாங்கள் பொருந்தி கொள்கின்றோம். எனக்கு இதுதான் நடக்கும், இதுதான் நடந்துட்டு இருக்குது, இது அல்லாஹ்வால் நடக்கிறது. வதுமினு பில் கத்ரி ஹைரஹு வ ஷர்ரஹு, அது ஹைராக இருந்தாலும் ஷர்ராக இருந்தாலும் சரி, கதா கத்ர் அல்லாஹ்வுடைய விதியின்பால் நடக்கிறது என்பதை நாங்கள் நர்தா ரிதாபந்தி ஏற்படுத்தி கொள்கின்றோம், பொருந்தி கொள்கின்றோம். இந்த கல்வி இருந்தாலே போதுங்க. ஏன்னா எனக்கு என்ன மதரசாவை சோறு போடுது, அல்லது மக்தபா சோறு போடுது, இல்லை நிஸ்வானா சோறு போடுது, இல்லை மஸ்ஜிதா சோறு போடுது, இல்லை ஹாஜியாரா சோறு போடுறாரு. யார் இப்படி நினைக்கிறானோ அவெல்லாம் ஷிர்க் செய்கிறான், அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கு இணை வைக்கின்றார். ஏனென்றால் ராசிக் ரஸாக் அல்லாஹ்வாக இருக்கின்றார். காரணங்களை வைத்துக்கொண்டு அல்லாஹ் தஆலா ரிஸ்க் வழங்குவான்.
காரணங்களே இல்லாமலும் அல்லாஹ் தஆலா ரிஸ்க் வழங்குவார். எனவே எதையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. யாராலும் ஒன்றுமாகாது, படைத்த ரப்பாலேயே ஆகும். இதுதான் நமக்கு கொடுத்த தாரக மந்திரம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கொடுத்த தாரக மந்திரம் இதுதான். இப்படி வாழுங்க, இதுல ஆணவத்தோடு வாழுங்க, பெருமையோடு வாழுங்க. அல்லாஹ் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். யாரும் கொடுக்கவில்லை, யாரும் கொடுக்க முடியாது. துவா நமக்கு தெரியும் இல்லையா? லா மானிய லிமா ஆதைத். அவன் கொடுத்தால், அதாவது நீ கொடுத்தால், லா மானி, தடுக்கக்கூடியவன் யாரும் இல்லை. வலா முஅதிய லிமா மனஅத, நீ தடுத்து விட்டால், வலா முஅதிய, கொடுக்கின்றவர் உலகத்தில் யாருமே இல்லை. இப்படிப்பட்ட ஈமான் உள்ளவர்களுக்கு மத்தியில் சிஏ கொண்டு வர என்னடோ புலம்பிட்டு இருக்காங்க. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியவர்களே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தயங்க வேண்டிய அவசியம் இல்லை, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்றுதான், எதுவும் இல்லை, அல்லாஹ் இருந்தான். எல்லாம் இருக்கிறது, அல்லாஹ் இருக்கின்றான். தக்தீரை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஹதீஸு கீழே வக்கால அர்ஷுஹு அலல் மா, தண்ணீரின் மீது அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருந்தது. வானத்தையும் பூமியை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா விதியை எழுதினார் என்ற ஹதீஸை நாம் பார்த்தோமே. அங்கே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? வக்கால அர்ஷுஹு அலல் மா, தண்ணீரின் மீது அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருந்தது. எனவே யாரும் இல்லை, அல்லாஹ் இருந்தான். எல்லாம் இருக்கிறது, அல்லாஹ் இருக்கின்றான். ஒரு நேரம் வரும், எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாருடைய சோழி அல்லாஹ் முடிச்சிருவான். மௌத்துக்கே மௌத்து கொடுத்துருவான். அப்போ அல்லாஹ் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ரப் நமக்கு ரப்பாக இருக்கும் பொழுது நாசிரு, நிர்வாகம், ஹாஜி, இவங்களாம் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மறுப்பாளர்கள், எதிர்க்கின்றவர்கள், பகைவர்கள், துரோகிகள், இவங்களாம் என்ன செய்ய முடியும்? என்ன செஞ்சாங்க? இவங்களால் என்ன முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் 3 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, நஷ்குரு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னொன்று, நஸ்பிரு அலல் பலாய், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகள் மீது பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவது, வனர்ஸா பில் நிஸா, வனர்ஸா பில் கஸாஇ, அல்லாஹ் விதித்த விதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த 3ஐ பற்றி பிடித்து கொண்டு முழு ஈமானுடன் வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய ஊழியர் ஹாஜா ரஹ்மத்துல்லாஹ் ஹாஃபிஸ் ஆலிம், இமாம் மஸ்ஜித் இலாஹி, திருவான்மியூர், சென்னை. மார்க்க விஷயங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆன்லைனில். மார்க்க அடிப்படையில் என்ன தேவையோ, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஆடியோ மூலமாக மார்க்க விஷயங்களை எத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் 9159258243. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.